வணக்கம் மேஷ ராசியினர், நான் உங்கள் ராசிபலன் ஹோஸ்ட். இந்த ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டின் 1 முதல் 31 வரை உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களில் முக்கிய மாற்றங்களை கொண்டுவரும். முதலில் வாராந்திர தீமைகளை பார்க்கலாம். முதல் வாரம், அதாவது ஆகஸ்ட் முதல் 7ஆம் தேதி வரை உங்கள் தொழில் ஆற்றல் அதிகரிக்கும். குறிப்பாக 5ஆம் தேதி சந்திப்பு அல்லது புதிய திட்டம் உங்கள் முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு தரும். ஆகவே அந்த நாளை திட்டமிட்டு முக்கியமான ஒப்பந்தங்களை முன்வைக்கலாம். இந்த வாரம் உங்கள் உடல் சக்தியும் உற்சாகமும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதிக வேலைச்சுமை காரணமாக ஓய்வு எடுக்க மறக்க வேண்டாம். 2வது வாரம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை காதல் மற்றும் உறவுகள் மையமாக இருக்கும். 12ஆம் தேதி உங்கள் துணையுடன் உணர்ச்சி பரிமாற்றம் சிறப்பாக நடைபெறும். அதனால் சிறிய ரொமான்டிக் செயல்கள், மெதுவான உரையாடல்கள் உங்கள் உறவை வலுப்படுத்தும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் சுயறிவை மேம்படுத்தும் பயிற்சிகளை தொடங்கலாம். இது உங்கள் உள்ளுணர்வை அதிகரிக்கும். 3வது வாரம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நிதி விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய காலம். 20ஆம் தேதி முக்கிய நிதி சீரமைப்பு நாள். கடன்கள், முதலீடுகள், சேமிப்பு திட்டங்களை மீண்டும் பரிசீலிக்க சிறந்த நாள். இந்த நாளில் அதிகப்படியான செலவினங்களை தவிர்த்து புதிய சேமிப்பு திட்டத்தை அமைக்கலாம். உங்கள் அதிர்ஷ்ட எண் 7 இந்த வாரத்தில் பல வாய்ப்புகளை கொண்டு வரும். எண் 7 தொடர்பான எண்ணிக்கைகள், தேதி, நேரம் ஆகியவற்றை பயன்படுத்தி முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். 4வது வாரம் 22ஆம் தேதி முதல் மாத இறுதி 31ஆம் தேதி வரை ஆரோக்கியம் மற்றும் மனநிலை முக்கியம். 27ஆம் தேதி உங்கள் உடல் நலத்தை சிறப்பாக கவனிக்க வேண்டிய நாள். உடற்பயிற்சிக்கு அதிக நேரம் ஒதுக்கவும், சமநிலையான உணவை குறிக்கவும். நீலம் நிறம் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கும். அதனால் நீலம் நிற ஆடை, ஆபரணம் அல்லது வேலைப்பகுதியில் நீலம் படங்களை வைத்தால் நல்ல ஆற்றல் கிடைக்கும். இப்போது ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக விவரமாக பார்ப்போம். முதலில் தொழில். இந்த மாதம் உங்கள் படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும். குறிப்பாக முதல் வாரத்தின் 5ஆம் தேதி புதிய திட்டம் அல்லது பதவி உயர்வு வாய்ப்பு வரும். ஆனால் சவால்கள் 2வது வாரத்தின் நடுவில் தோன்றலாம். கூட்டங்களில் பேச்சுவார்த்தை கடினமாகலாம். அதனால் அமைதியாக, தரவுகளைக் கொண்டு உறுதியாக பேசுங்கள். 3வது வாரத்தில் நிதி சீரமைப்பு காலம். உங்கள் செலவினங்களை பதிவு செய்து தேவையற்ற செலவுகளை குறைக்கவும். 20ஆம் தேதி உங்கள் நிதி ஆலோசகரை சந்திக்க சிறந்த நாள். அவர்கள் புதிய முதலீட்டு திட்டங்களை பரிந்துரைக்கலாம். ஆனால் எப்போதும் சிறிய தொகையிலிருந்து தொடங்குங்கள். 4வது வாரத்தில் உங்கள் வேலை வாழ்க்கை சமநிலையை மீண்டும் அமைக்க வேண்டும். அதிக நேரம் வேலை செய்யும் பழக்கம் இருந்தால் 27ஆம் தேதி பின்பு ஓய்வு நேரம் திட்டமிடுங்கள். அடுத்தது காதல். முதல் வாரம் நீங்கள் சுயநம்பிக்கையுடன் இருப்பீர்கள். புதிய காதல் வாய்ப்புகள் தோன்றலாம். ஆனால் அவை நீண்டகால உறவாக மாற வேண்டுமா என்பதை மதிப்பிடுங்கள். 12ஆம் தேதி உங்கள் தற்போதைய உறவு மேம்படும். சிறிய பரிசுகள், மனதின் ஆழமான உரையாடல்கள் உங்கள் காதலை உறுதிப்படுத்தும். 2வது வாரத்தின் இறுதியில் சில சிறிய முரண்பாடுகள் ஏற்படலாம். அவற்றை மன்னிப்பு மற்றும் புரிதலுடன் தீர்க்க முயலுங்கள். 3வது வாரம் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நேரம். சுய விமர்சனம், தியானம் போன்றவை உங்கள் உள்ளுணர்வை மேம்படுத்தும். இது உங்கள் காதல் வாழ்க்கை நல்ல தாக்கம் தரும். 4வது வாரம் 27ஆம் தேதி பிறகு உங்கள் உடல் நலத்தை முன்னுரிமையாக கொள்ளுங்கள். ஆரோக்கியம் மேம்பட்டால் உங்கள் உறவும் சுறுசுறுப்பாக இருக்கும். அடுத்து நிதி. முதல் வாரம் நீங்கள் அதிக வருமானம் பெறும் வாய்ப்பு. குறிப்பாக 5ஆம் தேதி ஒப்பந்தம் முடிவடையும். இந்த வருவாயை சேமிப்பு பையில் வைக்க முயலுங்கள். அதனால் எதிர்காலத்தில் நிதி பாதுகாப்பு இருக்கும். 2வது வாரம் செலவுகள் அதிகரிக்கும். கவனமாக பட்ஜெட் திட்டம் செய்யுங்கள். 12ஆம் தேதி உங்கள் துணையுடன் நிதி திட்டம் பேசுவது நல்லது. இருவரின் இலக்குகள் ஒருங்கிணைக்கப்படும். 3வது வாரம் 20ஆம் தேதி நிதி சீரமைப்பு நாள். கடன்களை குறைக்க முதலீட்டை பல்வேறு துறைகளில் பரவலாக்குங்கள். ஆனால் அதிக ஆபத்து கொண்ட முதலீடுகள் தவிர்க்கவும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 7 ஐ பயன்படுத்தி 7% லாப. தினசரி ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.